சுவாமி சரணமையப்பா. சபரிமலை தர்மசாஸ்தா பக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு 18ஆம் படியோட தத்துவத்தை சாமி ஐயப்ப சாமி என்ன சொல்கிறாங்க, அதோட தாத்பரியம் என்ன, அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, அதோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பூதநாத உபாக்கியானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வச்சு சொல்கிறது. இது பூதநாத உபாக்கியானத்தில் இந்த கோயிலை எப்படி கட்டணும், க்ஷேத்திர நிர்மாணம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லும்போது அதில் வர்ற பாகத்தில் இது வருது. என்னோட திருக்கோயிலுக்கு முன்னாடி 18 படிகள் இருக்கிற சோபானம் இருக்கணும் அப்படின்னு பூதநாத உபாக்கியானத்தில் சொல்கிறாங்க. இது யாத்திரையில் வர்ற பக்தர்கள் என்ன தத்துவங்களை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு அதை சொல்கிற மாதிரி இருக்குது. 18 படிகள் எதை குறிக்குது அப்படின்னா, பஞ்சேந்திரியங்கள் 5 இந்திரியங்கள், அஷ்டராகங்கள்னு சொல்கிற 8 கெட்ட குணங்கள், அதுக்கப்புறம் முக்குணங்கள் அப்படின்னு சொல்கிறது, அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்கிற அந்த 3, வித்யை அவித்யை, இப்படி 18. அதாவது 5 பஞ்சேந்திரியங்கள், 8 அஷ்டராகங்கள், 3 குணங்கள், வித்யை அவித்யை இப்படின்னு சேர்ந்து இந்த படிநிலைகளோட தத்துவ குறியீடுகளாக இருக்கணும் அப்படின்னு ஐயப்ப சாமி சொல்கிறார். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்திரியங்கள் பொதுவாக வெளியில் நடக்கிற விஷயங்கள்லேருந்து கிரகித்து உள்வாங்குகிறது. அந்த உள்வாங்கிறதுல இருக்கிற நல்லது கெட்டது அப்படின்றது 2 இருக்குது. அதில் எவ்வளோ நல்லது வாங்கணும், கெட்டது வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல வர்ற பக்தர்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி வச்சு இந்த இதை சொல்கிறாங்க. 5 பஞ்சேந்திரியங்கள் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாள வேண்டும், நன்மைக்கே கையாள வேண்டும் அப்படின்றத இதுலேருந்து புரிஞ்சு. அஷ்டராகங்களில் எதெல்லாம் வருது அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அகங்காரம் இப்படின்றத 8 அஷ்டராகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விடுத்து அதுக்கப்புறம் முக்குணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாத்வீகம், ராஜசம், தாமசம். இப்போது இதில் சாத்வீகம் அப்படிங்கிறது இறை நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு நம்ம காமிக்கிற பரிவு, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் சாத்வீகத்தில் வரும். ராஜசத்தில் என்னெல்லாம் வரும்னா, கர்வமாக இருக்கிறது, அகங்காரம் அதிகமாக இருக்கிறது, அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது, தற்பெருமை பேசுறது, இதெல்லாம் ராஜசத்தில் வரும். தாமசத்தில் பகலில் தூங்குறது, பகுத்தறிவு இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறது, அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிற மனம், பேராசை, தேவையில்லாத தப்பான செயல்களை செய்கிறது, மெக்கானிசமாக வச்சு அதையே நாடுறது, இதெல்லாம் தாமசம். இதனால் இப்போ இதில் சொல்லியிருக்கிறதுல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்து, பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறத பண்ணணும், நெகட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கிறத பண்ணக்கூடாது. லாஸ்ட் 2 படி வித்யை அவித்யை அப்படிங்கிற 2 தத்துவங்களை குறியீடாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யை அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைடு, அதாவது மனத்தோட ஒரு குறியீடை கொண்டிருக்கிறது. அவித்யை அப்படிங்கிறது புத்தியோட குறியீடை கொண்டிருக்கிறது. மனம் வழியே பின்தொடர்ந்து புத்தியும் செயல்பட்டுச்சுன்னா அது நல்ல விதத்தில் போகும் அப்படின்னு இதில் சொல்ல வராங்க. ஸோ வித்யங்கிறது புண்ணியம் அப்படிங்கிற பாகத்துலேயும், அவித்யங்கிறது பாவம்ங்கிற பாகத்துலையும் இருக்குது. அதாவது புண்ணியம் நிறையா பண்ணி பாவம் பண்ணாமல் இருக்கிற ஒரு நிலைமை தான் இந்த 17, 18வது படிகள் குறியீடாக வச்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 18ஆம் படியில் நம்ம இந்த தாத்பரியங்கள் அதை தொடர்பு படுத்தி எது செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த படிகளில் ஏறி வர்ற அந்த தத்துவத்தை வச்சே நம்மளுக்கு ஐயப்ப சாமி அவங்க சொல்கிறாங்க. இதை கடைபிடித்து விரதத்தில் கடைபிடித்து நல்ல விதமாக விரதத்தை கடைபிடித்து யாத்திரையில் ஈடுபட்டு சாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஐயப்ப சாமியை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். சுவாமி சரணம் பொன்னையப்பா.